நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இவங்க ஃபேஸ் பேக்கை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன தெரியும், எப்படி இவங்க படிச்சிருக்காங்களா அப்படின்றது. இந்த ஃபேஸ் பேக்கு எந்த ஸ்கின்னுக்கு என்ன போடலாம் அப்படின்றது, இவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். நிறைய பேர் இந்த ஃபேஸ் பேக்கை பற்றி நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். பேசிக்காக நான் ஒரு அரோமா தெரபிஸ்ட்டு, அப்புறம் ஒரு பியூட்டிஷியன், அப்புறம் ஒரு காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரர். கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸாக நான் காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேரோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே நான் அரோமா தெரபிஸ்டாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கிறேன். நான் பார்த்துருக்கிறதுனால தான் இந்த காஸ்மெட்டிக்ஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வீட்டிலே நிறைய பேர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபேஸ் பேக் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபேஸ் பேக்கும் ஒரு ஹோம்மேடு ஃபேஸ் பேக்கு தான். வீட்டில் இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே ஒரு ஓட்ஸ் இருக்கும். நம்ம ரொம்ப வீட்டில் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னா ஓட்ஸ் கொஞ்சம் எடுப்போம், அதில் பாலை ஊற்றுவோம், கொஞ்சம் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி போடுவோம், அதை நம்ம சாப்பிட்டுட்டு விட்டுருவோம். அந்த ஓட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஓட்ஸில் நம்ம ஸ்கின்னில் பிஹெச் லெவலில் ஓட்ஸ் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது அது ஸ்கின்னோட பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், விட்டமின் சியும் இந்த ஓட்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஓட்ஸ் என்ன பண்ணுன்னா ஸ்கின்னோட அந்த ஸ்கின் மேலே நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், கலரை இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நம்ம ஓட்ஸ் உள்ள நிறைய சில பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கண்டினியூஸாக ஒன்றுமே இல்லைன்னா ஓட்ஸை எடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஓட்ஸ் நிறைய இன்டேக் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா வெளிப்பக்கத்தில் இருக்கிற நம்ம ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஓட்ஸ் சாப்பிட்றத. ஓகேவா? அப்போது ஓட்ஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்கின்னை மாய்ஸ்டர் பண்ணி கொடுக்கும், விட்டமின் சி இருக்குது, அப்புறம் இதில் செலினியமும் இருக்குது. இந்த செலினியம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா க்ரீன் கிராமில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த செலினியம் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நமக்கு தெரியலை, பாசிப்பயிறு எடுத்து தேய்க்கிறோம், அப்புறம் கடலை மாவு எடுத்து தேய்க்கிறோம். இது எல்லாமே என்ன பண்ணுன்னா நம்மளோட ஸ்கின்னோட கொலாஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதெல்லாமே அப்ளை பண்ணுறோம். நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் ஸ்கின் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, ஏஜ் இஸ் அ ஃபேக்டர். எனக்கு ஏஜ் ஆனதுனால என்னோடய ஸ்கின் டேமேஜ் ஆகுது. அதுவும் இல்லாமல் நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் ஏஜ் அப்படின்றது என்னோட ஸ்கின்னோட ப்ராப்ளத்துக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்குது. இனி வர்ற சின்ன குட்டீஸுங்க, அப்புறம் மிடில் ஏஜ்காரங்களுக்கெலாம் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த ஃபேஸ் பேக்கை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுவும் ஹோம்மேட் ஃபேஸ் பேக்கை பற்றி நான் பேசிகிட்ருக்கிறேன். சரி, நம்ம ஓட்ஸ் எடுத்துட்டோம். அடுத்து இந்த வெறும் ஓட்ஸை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடாது. அதில் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஹனி போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். கண்டிப்பாக இந்த பேக்கில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர் தான் நான் சொல்லுவேன். இந்த ஏலக்காய் பவுடரை என்ன பண்ணணும்னா இன்டேக்காக சாப்பிடும்போதும் ஸ்கின்ல பிளட் சர்க்குலேஷனை கரெக்ட் பண்ணி கொடுக்கும். வெளியில் நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னை சூதனிங் பண்ணி கொடுக்கும். தென் அடுத்து ஏலக்காய் பவுடர், ஓட்ஸ் ப்ளஸ் ஹனியோட வேலை என்னென்னா ஸ்கின்னை மாய்ஸ்டர் பண்ணி கொடுக்கறது தான் ஹனியோட வேலை. யாருக்கு ஸ்கின் க்ளோ வேணும், ஹோம்மேட் ஸ்கின் க்ளோ வேணும், ஏற்கனவே ஒரு ஸ்கின் க்ளோ பேக் சொல்லியிருக்கிறேன், இது செகண்ட் ஸ்கின் க்ளோ பேக். இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 1/4லேருந்து அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் ஹனி எடுத்துக்கோங்க, ஓட்ஸ் போட்டுக்கோங்க. இது 3 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி அப்ளை பண்ணுறது பக்குவத்துக்கு ரோஸ் வாட்டர், அப்படி இல்லைன்னா வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் எந்த பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் அப்படியே வைங்க. 10 மினிட்ஸுக்கு அப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இது பாடி ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணி, அதாவது ஸ்க்ரப்பு மாதிரி யூஸ் பண்ணியும் நம்ம குளிச்சுக்கலாம். ஏன்னா சோப்பை போட்டு தேய்ச்சிட்டு இந்த இந்த
இந்த பேக்கை வந்து ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், பாடி ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணி நம்ம குளிச்சுக்கலாம்.